வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மகர ராசி, சனி மகாதசை. சனி மகாதசை யாராருக்கெல்லாம் நடக்குது? மகர ராசியில் எந்த வயது காலகட்டத்தில் நடக்குது? ஏன்னா மகர ராசிக்கு 3 நட்சத்திரங்கள்: உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு 20 வயசுக்கு மேலே அதிகபட்சமாக ஒரு 2 தசை அட்டன் பண்ணாலே போதும். உங்களுக்கு வயசு ஆகிடும், ஒரு 50 55 அப்படி ஆகிடும். அது மாதிரி ராஜ கிரக தசைகளை கொண்டது இந்த மகர ராசி. ஏன்னா ஆரம்பிக்கிறது என்னவோ சந்திரனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். அந்த தசைகள்லாம் சின்ன சின்ன தசைகள் தான், 7 வருடம் 6 வருடம் 10 வருடம் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் குழந்தை பருவத்தில் போயிடும். இளம் வயது காலகட்டத்தில் அட்டன் பண்ணுற தசை இருக்கு இல்லையா, ராஜகரக தசைகள். இதில் ராகு தசை, குரு தசை, சனி தசை, இது எல்லாமே பெரிய பெரிய தசைகள். 18 வருடம் 16 வருடம் 19 வருடம். அதன் பிறகு புதன் தசை அப்படிங்கிறது 17 வருடம் இப்படி வரும். அதனால் ஒரு சில பேருக்கு ரொம்ப லாங் பீரியடில் நிறைய கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நல்லா இருக்கிறவங்களும் லாங் டைம் நல்லா இருப்பாங்க. இது மாதிரி அப்போ அந்த தசைகள் உங்களுக்கு நல்லா இருக்கணும். மகர ராசியில் இப்போ சனி தசை நடக்கிறவங்களுக்கு இது எந்த வயது காலகட்டத்தில் வரும்? உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகள் 3 வருடம் எடுத்துட்டா கூட 3 வயசுக்கு பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை 20 வயசுக்கு பிறகு 38 வயசு வரைக்கும் ராகு தசை, 38 வயசுக்கு பிறகு 16 வருடங்கள் அதாவது 54 வயசு வரைக்கும் குரு தசை. அப்போ 54 வயசுக்கு மேலே 55 வயசுல இருந்து 74 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கு இல்லையா, 4 முழுமையான பாதங்களை கொண்டது இந்த திருவோண நட்சத்திரம். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்க, 9 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கு. 9 ப்ளஸ் செவ்வாய் தசை 7, அப்போ 16 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, அப்போ 34 வயசு வரைக்கும் வந்துடும். 34 வயசுக்கு பிறகு 16 வருடங்கள் குரு தசை, 50 வயசு வரைக்கும் வந்துட்டா 50 வயசுல இருந்து 69 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இல்லை 3ஆம் பாதத்தில் 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம். 5 + 7 செவ்வாய் தசை அப்படின்னாக்கா 12 வயசுக்கு பிறகு 30 வயசு வரைக்கும் ராகு, 30 வயசுக்கு பிறகு 46 வயசு வரைக்கும் குரு, 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை நடப்புக்கு வரும். 1ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 1 வருடம் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 1 + ஒரு 7 செவ்வாய் தசை அப்படின்னா 8 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் அப்படின்னா 26 வயசு வரைக்கும் ராகு, 26 வயசுக்கு பிறகு 42 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ 42 வயசுலேருந்து தான் இப்போ 60 61 வயசு வரைக்கும் இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். இது திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இந்த சனி மகாதசை அப்படிங்கிறது வரும். ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். இது சனி தசை நடக்கிறவங்களுக்கு. இப்போ சனி தசை நடக்குது எல்லாருக்குமே 40 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் தான் வருது. இது மத்தியம வயதில் வரக்கூடிய சனி தசை. ஏன்னா குரு தசையில் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, குரு தசையெல்லாம் அட்டன் பண்ணி வந்த பிறகு இப்போ சனி தசை ஆரம்பிச்சிருக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே இந்த சனி தசை அப்படிங்கிறது 19 வருடத்தில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். ஏன்னா இந்த 2026 நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். 7.5 சனி முடிஞ்சு சனி தசை போயிட்டுருக்கு. இப்போ சனி தசை தான் உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னு வச்சிங்களேன். இந்த சனி தசையில் ஒரு மாற்றம் வராதான்னு எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய பொருளாதார இழப்பு கொடுத்துருக்கு. இந்த சனி தசை சும்மா இருந்திருக்காது. ஏன்னா 7.5 சனியில் சனி தசை நன்மை செய்யாது. எப்படியாப்பட்ட ஆளுக்கும் நன்மை செஞ்சுருக்காது. ரொம்ப 90% பேருக்கு நன்மை செஞ்சுருக்காது. மற்றவங்களுக்கு கூட ஒரு 60%க்கு நன்மை செஞ்சுருக்கும். செகண்ட் ரவுண்டு சனி அப்படின்றதுனால, அதாவது குரு தசைக்கும் புதன் தசைக்கோ இல்லை ராகு தசைக்கோ
அவங்களுக்கு கூட 60% பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, 40% பேர் நன்மை செஞ்சுருக்கும் இந்த சனி அப்படிங்கிறது. ஏன்னா சுய ஜாதகத்தில் தசை நடத்தக்கூடிய கிரகம் யோக கிரகமாக இருந்துச்சுனாக்கா அது யோகத்தை கொடுத்துரும், அவயோக கிரகமாக இருந்துச்சுன்னா அவயோகத்தை கொடுத்துரும். இன்னொன்று பாவ கிரகமாக இருந்துச்சுன்னா பாவகிரக பலனை அதிகமாக கொடுக்கும். இது சனி வந்து பாவகிரகம், முழுமையான பாவகிரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி தசை பெரும்பாலும் வந்து சனி தசை மேலே ஒரு 7.5 சனி வந்தால் நன்மை செய்யாது. 7.5 சனிக்கு முன்னாடி இந்த சனி தசையில் நல்லா இருந்திருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது சனி தசை ஆரம்பித்து ஒரு முதல் 10 வருஷம், அந்த 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம், அதாவது சனி தசை சுக்கிர புத்திக்கு பிறகு சனி தசை சுக்கிர புத்திக்கு முன்னாடி இந்த 10 வருஷம் பின்னாடி 9 வருஷம். ஒரு சில பேருக்கு வந்து முதல் 9 வருஷம் பின்னாடி 10 வருஷம் அப்படின்னு வரலாம். ஏன்னா அது கரெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா முதல் 10 பின்னாடி 9 அப்படி எடுத்துப்போம். இப்போ சனி தசை ஆரம்பித்து போயிட்டே இருக்க ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 2018 உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சது. 2010 12 உங்களுக்கு சனி தசை ஆரம்பிச்சிருக்கும். அந்த சனி தசை ஆரம்பித்த பிறகு, ஏன்னா முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக இந்த ராசிக்கு நன்மை செஞ்சிருவார். இதே ராசி இதே லக்னமாக வந்தாலும் 19 வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். 7.5 சனி குறுக்கால வரக்கூடாது. இப்போ 7.5 சனியில் பிரச்சனையை அனுபவிச்சிருப்பீங்க இந்த லக்னமாக இருந்தால். ஆனால் வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு வந்து முதல் 10 வருஷம், அதாவது சனி தசை சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி எல்லாமே இந்த ராசிக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய புத்திகளாக வந்துடுறதுனால அந்த 10 வருஷம் நல்லா இருக்கும். அப்படின்றதுனால டோட்டலாக சொல்லணும் இந்த புத்திகளை இது அப்படின்றத விட அந்த 10 வருஷத்தில் இப்போ 2010 2012 இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு சனி தசை ஆரம்பித்து உங்கள் வயசு காலகட்டத்தில் அது போயிட்டுருக்கும், நல்லாவே போயிட்டுருக்கும், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஏதோ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ என்ன வேலையில் இருக்கிறீங்களோ அந்த வேலை எல்லாமே நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கோம். அந்த வளர்ச்சிங்கிறது நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நீங்கள் 1-2 ப்ராப்பர்ட்டி லோனில் வாங்கி போட்டிருக்கலாம், இல்லை ஒரு கனவுல கூட இருந்திருக்கலாம், நல்லா போயிட்டுருக்கு பரவாயில்ல. அந்த 7.5 சனி வர்றது உங்களுக்கு மைண்டுக்கு தெரிஞ்சே இருக்காது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு புயல் வருது இல்லையா, புயல் வருதுன்ட்டு நிறைய நம்மலாம் சேனல்லலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அந்த புயல் அப்படிங்கிறது நம்ம வானிலை அறிக்கையில் அதை பற்றி நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் வந்த பிறகு அது ஏற்படுத்தின பாதிப்பு இருக்கு இல்லையா, அப்போ தான் தெரியாது என்ன புயல் அப்படின்ட்டு. ஏன்னா வருஷம் புயல் வந்துட்டு இருக்கு, அந்த புயலை நான் சொல்லலை. சனி தசை அந்த நடக்கக்கூடிய நபர்களுக்கு 7.5 சனி வரும்போது நல்லா போயிட்டுருக்குது, அப்புறம் எப்படி உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எதோ சொல்கிறாங்க 7.5 சனி வருது அப்படி இப்படின்னு சொல்லலாம். 2018க்கு முன்னாடி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க, நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா 2018 ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி போயிருப்பீங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு தொழில் மாற்றி பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏதாவது பணம் போய் லாக் ஆகிருக்கும், அதுலேருந்து வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி உடனே அடிக்காது. ஒரு சில பேருக்கு உடனே காட்டுறோம், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லைன்னா உடனே காட்டும். அதாவது மைனஸில் இருந்தால், அதாவது 6, 8, 12 மறைஞ்சிருந்தா, நீசமாக இருந்தா, இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த 7.5 சனியில் சனி தசைங்கிறது இது மாதிரி மறைமுகத்தில் இருந்தால் கூட, இது மாதிரி சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இல்லைனா கூட முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பலனையே கொடுத்துட்டே வந்துட்டு அந்த 7.5 சனி வரும்போது தான் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி என்ன பாவத்துக்கு வராரு, என்ன கர்ம அடிப்படையில் வாங்கியிருக்காரு, அந்த வரம் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க, விதி என்ன போட்டிருக்கு, அந்த விதியை அப்போ தான் செய்ய ஆரம்பிக்கும். அந்த 7.5 சனியில் மொத்தமாக முடிச்சு விட்டு போயிடும். அதாவது 7.5 சனி ஃபுல்லாகவே உங்களுக்கு காலி பண்ணி விட்டுட்டு எதுவுமே இல்லாத அளவுக்கு நடுத்தரில் நிற்கிற அளவுக்கும், இல்லை தொழிலே ஏதோ ஒன்று போயிட்டுருங்க சுத்தமாக இல்லைங்க, பேருக்கிட்டு போச்சு, என்னோட மன நிம்மதி போச்சு, எல்லாமே போச்சு, கடன் அதிகமாகி போச்சு, ஏன்னா கடனில் தான் கொண்டு போய் விடும், அது மாதிரி கொண்டு போய் விட்டுருக்கும். இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு 9 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கேரண்டியாக நடந்திருக்கும் அது. ஏன்னா அந்த நடக்கக்கூடிய புத்திகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சனி பகவானுக்கு வந்து சுக்கிர புத்திக்கு அப்புறம் சுக்கிர புத்தி வரைக்கும் விட்டுரும். சுக்கிர புத்தி கூட மறைமுகத்தில் இருந்தால், அதாவது சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, அதுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், இல்லை உங்கள் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, அப்படி இல்லை அவயோக கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் கூட, இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ராசிக்கு மறைவு ஸ்தானத்துலேயும் உங்கள் சுக்கிரன் இருந்திருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். இது மாதிரி இருக்கும்போது சுக்கிர புத்தியிலே ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து கேது புத்தியில் ஆரம்பிச்சிருக்கும். அந்த கேது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சுக்கிரனோட வீட்டில் இருக்கும். இது மாதிரி அந்த சுக்கிரனும் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேது புத்தியிலே ஆரம்பிச்சிருக்கும், ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலான்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து பின்னாடி வரக்கூடிய சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, இந்த ராகு புத்தி, குரு புத்திக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு. இந்த புத்திகள் எல்லாமே சனி பகவானுக்கு பகை கிரக அமைப்பில் வந்துடும். இன்னொன்று வந்து பகை கிரக அமைப்பில் வந்தால் கூட உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி பார்வைப்படக்கூடிய இடங்கள் இதெல்லாம் மாட்டோம்.
அப்படி இல்லைன்னா சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள்லாம் மாட்டும் உங்கள் சுய ஜாதகத்தில். இது மொத்தமாக காலி பண்ணி விட்டு தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் பிரச்சனைகளை கொடுத்து நிறைய உங்களை கஷ்டப்படுத்திருக்கும். சொல்ல முடியாத துயரத்தில் இருப்பீங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரச்சனையில் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு சில பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பசங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி, இன்னொன்று வேலை போச்சு, வேலை கிடைக்கல, வேலையில் ஒன்றுமே இல்லைங்க, என்னை வந்து டம்மி பண்ணி வச்சுருக்காங்க சுத்தமாக. எனக்கு நான் ஏன் இப்படி ஒரு வேலை செய்கிறேன், நான் இப்படி ஒரு நபரே கிடையாது, இப்படி வேலை செய்யணும் அவசியமே கிடையாது, ஆனால் வேலை செஞ்சிட்ருக்கேன், எப்படிலாம் அவமானப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவமானங்களை கொடுத்துருக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, இப்படி கொடி கட்டி பறந்த மனுஷன் இப்படி ஆயிட்டார் அப்படின்வாங்க. எல்லாருமே சிரிப்பாங்கல்ல, கேலி பண்ணி சிரிப்பாங்கல்ல, அது மாதிரி நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்துக்கு சேர்த்து சொல்கிறேன். இது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7.5 சனிக்கு முன்னாடி நல்லா இருக்கிறவங்களுக்கு 7.5 சனிக்கு பிறகு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இதெல்லாம் வந்து 7.5 சனியில் நடந்திருக்கும். உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு அளவுக்கு நல்லபடியாக போயிருக்கும். ஒரு சில பேருக்கு என்னன்னாக்கா 2018 தான் சுக்கிர புத்தி ஆரம்பிச்சிருக்கும். அதான் சென்ட்ரல் பகுதி 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கும். அந்த 11வது வருஷம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியாது, நல்லா போயிட்டுருக்கும். இத்தனைக்கும் ஜாதகம் எங்கேயும் போய் பார்த்துருக்க மாட்டீங்க, எதுவுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நார்மலாக போயின்னு இருக்கும். அந்த சுக்கிர புத்திக்கு பிறகு வந்து 2018 அதுக்கப்புறம் அப்படியே அடி மேலே அடி மொத்தமாக ஸ்பாயில் ஆகிருக்கும். அதாவது வருமானம், வேலை வாய்ப்பு எல்லாமே நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி. ஏன்னா ராசியாதிபதி இல்லையா, உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த சனி பகவான் வந்து ராசியாதிபதி, உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டார், நிறைய கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. கொடுக்க மாட்டார். என்ன ஒன்று, அவர் செய்கிறது நிதானமாக செய்வார், கொஞ்சம் பொறுமையாக செய்வார், ஆனால் மொத்தமாக செஞ்சு விட்டு போயிடுவார். கடைசியில் முடியும் போது ஒன்றுமே இருக்காது. அதுமாதிரி இப்போ ஒரே நாளில் காலி பண்ணாலும் ஒன்று தான், அது கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணாலும் ஒன்று தான். அது வலிக்காமல் அடிக்கிறதுக்கு பேர் இருக்கு இல்லையா, அது மாதிரி வலிக்காமல் அடிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து டக்குன்னு அடிக்கும். அது மாதிரி அந்த 7 வருஷத்தில் எல்லாமே அந்த நிம்மதி இழந்து, எல்லாமே இழந்து, மன அமைதி இருக்காது. அது மாதிரி என்னடா பண்ணுறது, அடுத்து இப்போ வழி கூட தெரியாமல் நிற்பீங்க, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நிற்பீங்க. அது மாதிரி நிற்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வந்து முதல் 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க, இப்போ 7.5 சனி முடிஞ்சு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, இல்லை 1 வருஷம் இருக்குது சுக்கிர புத்தி ஆரம்பிக்கிறதுக்கு. அது மாதிரிப்பட்ட நபர்களுக்கு அந்த சுக்கிர புத்தியிலேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 9 வருடங்கள் இருக்கு இல்லையா, அது நல்லாயிருக்கும். அப்போ சுக்கிர புத்தி, இந்த சூரிய புத்தி, சந்திர புத்தி எல்லாம் பகை கிரகம் தானே, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் பகை கிரகம் தானே. அப்போ அது எப்படி நல்லது செய்யும் அப்படின்னாக்கா, 7.5 சனி வரும்போது உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்காது. அது மாதிரி பார்க்கக்கூடிய இடமும் நகரக்கூடிய இடத்தையும் நம்ம பார்க்கணும் மெயினாக. அது மாதிரி இடத்துல இருக்காது. அது மாதிரி இடத்துல இருக்காமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த 9 வருடங்கள் உங்களுக்கு சிறப்பு. எப்படியும் சிறப்பு தான். கிட்டத்தட்ட ஒரு 80% பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்க முடியாது, ஆவரேஜ் தான். இதை விட பெட்ரு. இப்போ கஷ்டப்பட்டீங்க இல்லையா, இந்த வலியும் வேதனையும் இருக்காது. ஓரளவுக்கு இந்த ஆண்டில் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றங்களை பார்க்கலாம். இந்த சனி தசையில் பின்னாடி வரக்கூடிய 9 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் இருக்கிறீங்க, சூரிய புத்தி, சந்திர புத்தி இதெல்லாம் முடிஞ்சு இப்போ 7.5 சனியில் வந்து அடுத்த 2 புத்திகள் மட்டும் இருக்குது, இல்லை ஒரு புத்தி இருக்குது. அதாவது சனி தசை முடியறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, ஒரு 3 வருஷம் இருக்குது, இல்லை 1 வருஷம், ஏதோ ஒன்று ஒரு 3 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக வந்து கஷ்டத்தை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. இப்போ வழி தெரியாமல் இருக்கிறீங்களா, யாரோ ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க. இப்போ தொழில் ரீதியாக ஒரு பணம் வர்றதோ, இல்லை வந்து ஒரு தொழில் ரன் பண்ணுறதோ, ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிக்குமே தவிர வளர்ச்சிகளை கொடுக்காது. அந்த சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் புதன் தசை உங்களுக்கு நல்லா இருக்கும். பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நல்லா தெரியுது. சுக்கிர புத்திக்கு பிறகெல்லாம் வந்து நிறைய பேர் அடி மேலே அடி, பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லாமே தெரியுது, இல்லைன்னு சொல்லலை. அந்த சனி தசை கொஞ்சம் முடிகிற வரைக்கும் தான். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர அப்படியே ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஒரு வெளிச்சம் தெரியும், ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி போவீங்க. இப்போ குரு பயிற்சி நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த வருஷத்தில் 2026 ஒரு புத்தி கிரகங்கள் மாறுதுன்னு வச்சுங்களேன். அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஒரு கிரகம் முடிஞ்சு இன்னொரு கிரகம் மாறுதுன்னு வச்சுக்கலாம். இதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக. ஏன்னா குருவும் பயிற்சி ஆகிறார், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதில் வந்து ஒரு பணம் வர்றது, கொடுத்த பணம் வர்றது இருக்கு இல்லையா, அது இல்லை வாங்கின பணத்தை கொடுக்கறது, 2 ஒன்று தான். கடன் பிரச்சனை 2 ஒன்று தான். நம்ம வாங்கி கொடுக்காம இருக்கிறதும், நம்மகிட்ட போய் பணம் போய் லாக் ஆகி இன்னொருத்தக்கிட்ட நிற்கிறதும் 2 ஒன்று தான். என்ன ஒன்று, நம்ம பணம் அங்கே நிற்கிது, வர முடியாமல் நிற்கிது, அது கொடுத்துருவாங்களான்னா அவங்களோட சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நேரம் சரியில்லாத நபர்கள் தான் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க, அங்கே போய் லாக் ஆகிருக்கும். அப்படியே அவங்களுக்கும் பிஸ்னஸ் ஆனால் தானே அந்த ரொட்டேஷன் ஆகும். எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இப்போ அந்த பணம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ரன் ஆகக்கூடிய வாய்ப்பு, அது தொழில், வேலை வாய்ப்பு, ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வர்றது, இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இந்த வருஷத்தில் வந்து குரு பயிற்சிக்கு. இல்லைனாக்கா
இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனா மாறிச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இந்த 19 வருஷத்தில் 7.5 சனியில் என்னென்னலாம் பாடுபட்டீங்களோ, எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, அதுலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வருவீங்க. ஓரளவுக்கு தான் மாற்றங்களை சொல்ல முடியும். சனி தசையில் ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா அந்த சனி தசை ஃபுல்லாகவே வச்சுன்னு இருக்கும். அதுக்காக உயிர் வாழ முடியாதான்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் அதாவது 7.5 சனி போயாச்சு. இப்போ 7.5 சனிக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்துப்பீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும். அது மாதிரி ஒரு இப்போ வந்து வேலை, தொழில் எல்லாமே ரன் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.